இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து உடச்ச உண்டையில் இதுவுமே வந்து 1/4 மடங்கு கூட சேரலை காசு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பெண், கும்பகோணம் கோயில் பெண் தான். அப்போ வந்து இந்த உண்டியில் வாங்கிட்டு வந்து காசு சேர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஃபஸ்ட்டு காசு கூட என் ஹஸ்பண்டுக்கு சொல்லியிருந்தேன், அப்பா இது இந்த உண்டியிலாவது நிறையிற வரைக்கும் நம்ம வந்துட்டு கட் பண்ணக்கூடாது, பாதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அவரும் வந்து அவர் ஆட்டோக்கு போய்ட்டு வேலைக்கு போகிற காசு எக்ஸ்ட்ரா இருக்கிற காசு எல்லாத்தையும் எத்தனை போட்டு வச்சுருந்தாரு. நினைக்கிறனால காசு போடுவோம் அந்த மாதிரி வச்சுருந்தேன் நான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு வந்து ஒரு 4 மாதம் முன்னாடி ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணுற அளவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. கையில் அந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். கடைசியில் கையில் காசே இல்லை. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, நம்ம இன்னொரு உண்டியில் வாங்கி நம்ம ஃபுல்லாக நிறைய வரைக்கும் போடலாம், இதை நம்ம காசு எடுத்துடலாம் சிவானி அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பாப்பாங்காட்டி அப்புறம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு 3600 இருந்தது. அந்த தாள் காசு மட்டும் இருந்தது, காயின் எல்லாமே எடுக்கல. இதே மாதிரி உங்களுக்கு பாதியிலே வந்து நீங்கள் உண்டியில் உடச்சி அதில் காசு எடுத்த அனுபவம் இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டுட்டு லைக் ஒன்று போட்டுருங்க.